பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன்னா இப்படி தான் வாழணுன்ட்டு 1330 குறள்களோட தொகுப்பான திருக்குறளை தமிழன், ஹிந்து, இந்தியன்னு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தந்தவர் தான் நம்ம திருவள்ளுவர். ஆனால் இன்னைக்கு அந்த திருவள்ளுவரையே எங்கள் மதத்தை சேர்ந்தவர் இவருன்ட்டு ஒரு கூட்டமும், இவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு கூட்டமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே யார் இந்த திருவள்ளுவர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருக்குறளை எழுதி தமிழ் மொழியை இந்த உலகம் முழுவதுமே பிரபலப்படுத்தியவர் தான் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பிறந்த ஊரோ இல்லை அவரோட உண்மையான பேரோ இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. பல பேர் அவர் மதுரையில் பிறந்தார்னோ, சில பேர் மயிலாப்பூரில் பிறந்தார்னோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் திருக்குறளை தமிழில் எழுதினதுல இருந்து அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. வள்ளுவரோட அப்பா அம்மா பெயர் தெரியாத நமக்கு அவரோட மாமனார் பெயர் மார்கசேன்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. மார்கசேன் வள்ளுவரோட தமிழ் புலமையை பார்த்து தன்னோட மகள் வாசுகியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. வள்ளுவர் திருக்குறளை எழுதுறதை விட அதை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்கிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் சங்ககால புலவர்களில் ஒருத்தரான ஔவையாரோட உதவியோட மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றியிருக்காரு. இதிலிருந்து திருவள்ளுவர் கிமு 2லிருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்த புலவருங்கிறது மட்டும் தெளிவாகுது. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகள் இருக்கு. அறத்துப்பாலில் மனிதர்களோட நன்னடத்தையும், பொருட்பாலில் உலக விவகாரங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும், இன்பத்துப்பாலில் ஆண் பெண்களுக்கு இடையான காதலையும் சொல்லியிருக்காரு. திருக்குறளை பற்றி தெரிஞ்ச பிற மொழி அறிஞர்களும் தங்களோட மொழிகள்லையும் திருக்குறளை மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் எழுதின நூல் திருக்குறள் மட்டும்தான். ஆனால் அவரோட வழிவந்த வள்ளுவர்னு ஒருத்தர் ஞானவெட்டியான், பஞ்சரத்னம்னு 2 நூல்களை எழுதியிருக்காரு. தமிழக அரசு திருவள்ளுவரோட நினைவாட்டு கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலையும், சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் அமைச்சிருக்காங்க. அதோட தை மாதத்தோட 2வது நாளாக திருவள்ளுவர் தினமாட்டம் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இதனால பலதரப்பட்ட மக்களும் திருக்குறளோட உண்மையான அர்த்தத்தை புறக்கணிச்சுக்கிட்டு மொழி மதம்ன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திருவள்ளுவரை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற குறளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைலாம் வராது. திருவள்ளுவரை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வள்ளுவரை பற்றின உங்களோட கருத்துக்களை